सिर्फ कुछ नहीं, वो ठीक हो जाएगा। अच्छा वो ठीक कर देंगे। हाँ देख के चलना भैया। हाँ चलो। क्या फिक्र है, वो बच्चा है ना, ये बच्चा होगा। हाँ, क्या बोले? आपका कार्ड? क्या बाबू जी, मुझे जाओ। मालूम नहीं है। आपका कार्ड? देखो हाँ चलो। रामलाल है ना? नाइट ड्यूटी किसका है? मेरा है। टाइम हो गए, मैं जा रही हूँ। अच्छा मैडम। हाँ, आज बहुत दिन के बाद नाइट ड्यूटी मिला, वो भी कितना मुश्किल से मालूम। अभी मुझे मुश्किल हो गया। हाँ, मैं भी आ रहा हूँ। अरे छोड़ो ना। अरे कोई नहीं देखेगा। वो देखेंगे। अरे फिक्र क्यों कर रहे हो? अरे हम खाने वही है। अरे आहिस्ते चलो ना, मैं भी आ हाँ रही ठीक है। हूँ। ठीक है। ए रोसी, हाँ वेट करो। हाँ। आज आए। पहले आ रहे हैं। अब कहाँ थे? उतरो। उतरो ना। अब Just a minute. साहब हुक्म संत कहाँ है?
है? தெரியலம்மா. नहीं साहब, हुक्म सन कहाँ है? தெரியலம்மாண்ணா. साहब 100 रुपए क्या छूटा हो गया? Thank you. साहब साहब मेरा रुपया அந்த பக்கம் போயா. क्या जी? हेलो मिस्टर, आप कौन है? ஹலோ. आपका नाम क्या है? நான் துக்காராம். कहाँ से आ रहे हैं? कहाँ से आ रहे हैं? और यू डॉक्टर? Yes. No, you're a fraud. கையெடு, கையெடு. நீங்க நான் இருக்கட்டும், நீ யாரு? நீங்க போலீஸ்னா ஏன் குறுக்கு வழியில ஹாஸ்பிடலுக்குள்ள நுழைஞ்சீங்க? பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்கிற பேர்ல உங்க ஹாஸ்பிடல்ல சட்டவிரோதமான காரியங்கள்லாம் நடக்குது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காகத்தான் நான் சட்டவிரோதமா உள்ள நுழைய வேண்டி இருந்தது. நோ, நீங்க தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்க சீஃப் டாக்டர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்சதுக்காக நீங்க வருத்தப்பட போறீங்க. அதிர்ச்சி அடையாம நான் சொல்றதை கேளுங்க. பிரசவால நடக்கிற ஆபரேஷன் குழந்தைய வெளியே எடுக்கிறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, கிட்னியை வெளியே எடுக்கிறதுக்காக. உண்மையிலேயே மனித உறுப்புகளை எடுக்கிற மெக்கானிக் ஷாப்ல நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாஸ்ட் 2 இயர்ஸா உங்க ஹாஸ்பிடல்ல யார் யாருக்கு ஆபரேஷன் நடந்துச்சுங்கிற லிஸ்ட யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வாங்க. அவங்கள நேர்ல போய் பார்ப்போம். நார்மலா செக்அப் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஸ்கேன் எடுப்போம். அப்புறம் தெரியும் உங்க டாக்டர் தங்கமா பித்தளையான்னு. காயத்ரி, கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற எனக்கு பண்ற உதவியா நினைக்காதீங்க. உங்க கண்ணுக்கு தெரியாம கஷ்டப்பட போற ஆயிரக்கணக்கான பொண்ணுகளை நீங்க நினைச்சு பாருங்க. 1000 தான் காரணம் இருக்கட்டும் சார். இந்த கேஸோட நிலைமை என்னன்னு எனக்கு தெளிவுபடுத்துங்க சார். இந்த கேஸ் ஆனஸ்ட் ராஜ் கிட்ட கொடுத்திருக்கிறோம். அவரு ஆனஸ்ட் ராஜ் எத்த கேட்டாலும் இதையே திருப்பி திருப்பி சொல்றீங்களே. என்ன சார் பண்ணாரு அவரு? தர்மா செத்துட்டான்னு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அதை நான் என்ன நெத்தியில ஒட்டிக்கவா? மன்னிக்கணும் சார். தர்மா உயிரோட ஆனஸ்ட் ராஜ் கஸ்டடி தான் இருக்கிறான். தர்மா உயிரோட இருக்கான்னா கேஸை முடிக்க வேண்டியதானே சார்? முடியாது சார். இதுல மந்திரியும் தர்மாவும் வெறும் கிளதான். ஆணிவேர் பாம்பேல இருக்கு. அதை வேரோடு எடுக்கத்தான் ஆனஸ்ட் ராஜ் தன்னந்தனியா போராடிட்டு இருக்கிறார். கோர்ட்டு கொடுத்த கெடு இன்னும் 1 வாரம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியும் குற்றவாளியை பிடிச்சிருவாரு. Mr. Yadav, sir, any important matters? next month 14th பெங்களூர்ல ஆல் இந்தியா நியூரலஜிஸ்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும்னு கேக்குறாங்க. 14th. Yes sir. Okay. Okay சொல்லிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சார். என்ன? நம்ம ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ் சம்பள உயர்வு கேட்டு ஸ்ட்ரைக் பண்ண போறதா ஒரு ரூமர் இருக்கு சார். அப்ப சம்பளத்தை கூட்டிடுங்க. நிச்சயம் இல்ல, வந்தி தான் சார். அப்புறம் ஏன் சொல்றீங்க? அவங்க கேட்கிற சம்பளத்தை கொடுத்துருங்க. டாக்டர்ஸ் நல்லா இருந்தா தான் பேஷண்ட்ஸ் நல்லா இருக்க முடியும். Anything else? நதிங் சார். Nothing? நதிங் சார். நான் விளையாடுறது பில்லியர்ட்ஸ், கோலி குண்டு இல்ல. எனக்கு இந்த ஹாஸ்பிடல்ல டிசிப்ளின் தான் முக்கியம். जी कॉल फ्रॉम मद्रास. Yes, RK here. சார், நான் நாகசுந்தரம் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி மந்திரி யாரையும் பொண்டாட்டியும் சாவடிச்சிட்டா. தர்மா போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். அவனால பேச முடியாது. அதனால நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா ஆனஸ்ட் எப்படி ஹாஸ்பிடல்ல பூந்துட்டான். இது போலீஸ் இன்ஃபர்மேஷன். ஹார்பர் கேட் இன்சார்ஜ் யாரு? மோசஸ் சார். அவனை கூப்பிடு. மோசஸ் को बुलाओ. नमस्ते जी. ஹார்பர் கேட்ல பாதுகாப்பு சரியில்லாதனால ஆனஸ்டா நம்ம ஹாஸ்பிடல்ல பூந்துட்டான். கலர் கலரா சட்டையை மாட்டிட்டு கொலு பொம்மையாட்ட நிக்கிறதுக்கு அவங்களை எல்லாம் இங்க வச்சிருக்கேன். மிஸ்டர் யாதவ், ஹாஸ்பிடல்ல செக்யூரிட்டிஸை டைட்டன் பண்ணுங்க. இவனோட இடத்துல குருதேவ போடுங்க. மிஸ்டர் யாதவ், உன்னை 24 மணி நேரத்துக்குள்ள ஹானஸ்டாஜ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வந்து சேரணும். அண்டர்ஸ்டாண்ட்?
एक मिनिट आइडेंटिटी कार्ड प्लीज अच्छा சார் நம்ம ஹாஸ்பிடல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெளியே போயிடுச்சு சார். லிஸ்ட்ல உள்ள பேஷண்ட்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. யார்? ஆனஸ்ட் ராஜ். ஆனஸ்ட் ராஜ். சார் 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 அவனை பத்தி விசாரிக்க சொன்ன விசாரிச்சியா? ஆனஸ்ட் ராஜ் ஒரு டெப்டி கமிஷனர் சார். அவனுக்கு சொந்த பந்தம் ஒண்ணுமே இல்ல சார். ஒரே ஒரு பொண்ணு. அதை ஹாஸ்டல்ல விட்டுட்டு டாக்குமெண்ட்ஸ்க்காக அவன் இங்க வந்திருக்கான் சார். அவன் எப்போ பாம்பே வந்து சேர்ந்தானோ அப்போ அவன் பொண்ணு சேஃபா பாம்பே வந்து சேரணும். ஆனஸ்ட் ராஜ் பொண்ணு நிர்மலா யாரு? 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள யாருன்னு சொல்றீங்களா இல்ல உங்களை யாராவது மேல போறீங்களா? சாப்பிடுங்க. இப்ப நான் சொன்னதை நம்புறீங்களா? இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்ததை நினைச்சு வேதனைப்படுறேன். நல்லது செய்யறவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக பெருமைப்படுறேன். தேங்க்யூ டாக்டர். ஹலோ, ஹானஸ்ட் தானே பேசுறது? யார் நீ? நான் தான் ஹானஸ்ட் ராஜ். உனக்கு எப்படி தெரியும்? சார், நான் அதெல்லாம் நேர்ல சொல்றேன். நீங்க உடனே ஓபரா ஹோட்டலுக்கு வாங்க. அங்க சவுத் இந்தியன் கல்ச்சுரல் ப்ரோகிராம் நடக்கிற இடத்துல போன் கிட்ட வெயிட் பண்ணுங்க. நீங்க எந்த கேஸ் விஷயமா பாம்பே வந்தீங்களோ அத பத்தி நிறைய தகவல்கள் எனக்கு தெரியும். என் உயிருக்கு ஆபத்து வரதுக்கு முன்னால நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். ப்ளீஸ் வாங்க சார். செல்லமா 2 தட்டு தட்டி அவனை இங்க கூட்டிட்டு வாங்க.